அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக சொல்லி அழைக்கிறவர். உங்க வாழ்க்கையில முடியாத ஒன்ன முடியும்னு செய்ய வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். சேர்ந்து என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய ஆண்டவர் போதுமானவர். பினகாஸ் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டான். இந்த 15 வயதுல 2 பேரை குத்தி கொள்றதல்ல, அதல்ல, இஸ்ரவேல் மேல் உண்டான கர்த்தருடைய கோபத்தை தடுத்து நிறுத்த என்னால முடியுமா? நான் சிறுவனாச்சே. மோசே பாருங்க, ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டி. அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். பினகாசை எழும்புன்னு சொன்ன பொழுது பினகாஸ் சொல்லிருக்கலாம், என்கிட்ட வேணா ஆண்டவரே மோசேட்ட சொல்லுங்க, என்கிட்ட வேணா ஆண்டவரே மோசேட்ட சொல்லுங்க. இஸ்ரவேல் அனைத்தும் கோலியாத்தை ஜெயிக்க முடியல, ராஜாவால சவுலால ஜெயிக்க முடியல, தளபதிகளால ஜெயிக்க முடியல. வீட்டுல காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், அப்பா சொல்லி அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவன் தாவீது சொல்றான், நான் கோலியாத்தை ஜெயிக்கிறேன். காரணம் தெரியுமா? என் தேவனுடைய நாமத்தை அவன் தூஷிக்கிறான். 14 வயதுல தாவீது கோலியாத்தை ஜெயிச்சானா? யோசிச்சு பாருங்க. 14 வயது, அவன் 40 வயது. கோலியாத்தை ஜெயிச்சிருக்கிறான் 14 வயதுல. இன்னைக்கு இந்த 14, 15, 16 வயதுல இருக்கிற இளம் வாலிப பிள்ளைகளே, உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களால உங்கள் எதிராக இருக்கிற கோலியாத்துகளை ஜெயிக்க முடியும். உங்களால உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வை கொண்டு வர முடியும். உங்களால இந்த தேசத்திற்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு முடியும். அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு இந்த மதிய வேளையில பினகாசத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பினகாசாய் கர்த்தர் பார்க்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வாரா? ஒருவேளை உங்க பெற்றோர் நினைத்திருக்கிறான் உங்களால செய்ய முடியாதுன்னு. ஒருவேளை உங்கள் டீச்சர்ஸ் நினைச்சிருக்கலாம் நீ லாய்க்கலன்னு சொல்லி. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் சொல்லிக்கலாம் அவனால இந்த வேலையை செய்ய முடியாது. உங்க நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, இது அவனுக்கு தெரியாது, இது அவனுக்கு தெரியாது, இது அவனுக்கு கிடைக்காது, இது அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. because he is not worthy. அவன் தகுதியானவன் அல்ல, அவனுக்கு பலவீனம் இருக்கு, அவனுக்கு பிரச்சனை இருக்கு. இப்படிதான் உலகம் பேசும். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் இயலாமையில் என் கரம் வேலை செய்யும். உன்னால எது முடியலையோ அதை நான் செய்து முடிப்பேன். உன் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? மலைகளை பெயர்த்தவர். உன் கூட யார் இருக்கார் தெரியுமா? கடலை 2ஆக பிளக்க செய்தவர். உன் கூட யார் இருக்கார் தெரியுமா? அவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர். உன் கூட யார் இருக்கார் தெரியுமா? பகலிலே மேகஸ்தம்பமாய் இஸ்ரவேலை பாதுகாத்தவர். அவர் உன் கூட இருக்கிறார். அவரால் செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியத்தை நீ என் வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவர். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை
என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உமை ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உமை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே